இன்னைக்கு பெண்களுக்கு பெரும்பாலும் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னன்னா தைராய்டுங்க. அந்த தைராய்டு பிரச்சனைக்கு அற்புதமான ஒரு தீர்வும் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைக்கு எதுவாக இருந்தாலும் சரி, ஃபைப்ராய்டு கட்டி இருக்கு, அதாவது நீர் கட்டி நார்கட்டி இருக்கு, இல்ல கருமுட்டை வளர்ச்சி இல்ல, கர்ப்பப்பை வீக்னஸ் இருக்கு, பல்கி யூட்ரஸ் இருக்கு, எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கும் அற்புதமான ஒரு தீர்வு சொல்ல போறாரு. அது என்னன்றத இந்த வீடியோல முழுமையா அந்த மூலிகை பத்தியும் அதனுடைய தன்மை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோ குழப்பலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, இன்னைக்கு பெண்களுக்கு பெரும்பாலும் மாத்திரை கண்டினியூவா போட சொல்றது பாத்தீங்கன்னாக்கா தைராய்டு, அதே மாதிரி கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் பாத்தீங்கன்னாக்கா சிகிச்சைகள் போயிட்டே இருக்கு. அது வரவேற்கத்தக்கது தான். இப்போ தைராய்டு முற்றிலுமா குணமாகணும், கர்ப்பப்பையில இருக்கிற நீர்க்கட்டி நார்கட்டி இல்ல டியூப்ல அடைப்பு கருமுட்டை வளர்ச்சி இல்லைனாக்கா அதுவும் சரியாகணும், பல்கி யூட்ரஸும் சரியாகணும், மாதவிட சுழற்சியும் சரியான நிலையில போனோம் அப்படின்னா நீங்க என்ன மாதிரி மூலிகை மக்களுக்கு சஜஷன் பண்ணுவீங்க, அது எப்படி மருந்தை எடுக்கணும்? வணக்கம். இது மந்தார பூன்னு சொல்லுவாங்க. மந்தாரை இது ரத்த சுத்திகரிப்புக்கு முதல்ல ரத்தத்தை சுத்திகரிக்கும். பூவை சாறு எடுத்து அளவுப்படி ஒரு அரை ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ குடிச்சிக்கிட்டு வந்தாங்கன்னா இருவேளை ரத்தம் சுத்தமாகும். முதல்ல முடி பராமரிப்புல கேசம் முடிய பராமரிப்புல நல்ல அற்புதமா வேலை செய்யக்கூடியது. அதாவது இந்த பூவையும் இலையையும் சேர்த்து கஷாயமா செஞ்சு காலை மாலை வெறும் வயிற்றுல 2 வேளை எடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த முடி உதிர்றது, தூக்கமின்மை, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரியாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதவிடாய் கோளாறுகள், சீரற்ற மாதவிடாய் கோளாறு இருக்குல்ல, அதுக்கும் இது இந்த பூவை மட்டும் கஷாயம் வச்சு ரெகுலராக 2 வேளை வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த மாதவிடாய் கோளாறுகள் சரியாகும். கருப்பை பலப்படும், ஆரோக்கியமா இருக்கும். அதாவது கருப்பை குற்றங்கள் அனைத்தையும் சரி பண்ணக்கூடியது இந்த பூவை மட்டும் கஷாயம் வச்சு குடிச்சிட்டு வந்தோம்னா. சளி இருமலுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பூவோட சாறை ஒரு குழந்தைங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் கொடுத்தா போதும், பெரியவங்கன்னா ஒரு அதிகபட்சம் 1 ஸ்பூன் வரைக்கும் எடுக்கலாம். எடுத்துட்டு வந்தாங்கன்னா கபக்கூற்றங்கள், கபம் சார்ந்த அத்தனை பிரச்சனையும் சரியாகும். தொண்டை புண்ணு, தொண்டை வலி உட்பட. ஏன்னா சாப்பிடும்போது ஒரு சிலருக்கு அந்த விழுங்க முடியாது, கஷ்டப்படுவாங்க. அதுக்கெல்லாம் இந்த பூவோட சாரை எடுத்துக்கலாம். சரும பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா பூவோட சாரை முகத்துல தடவிக்கிட்டு வந்தோம்னா இந்த முகப்பரு சருமம் பார்த்தீங்கன்னா நல்லா பிரகாசமாகும், முகப்பருவும் சரியாகும், நல்லா ஷைனிங் ஆகும். அதாவது மெலனின் நல்லா டியூன் ஆகும். உடல் சூடு பார்த்தீங்கன்னா இந்த பூவோட கஷாயத்தை குடிக்கும்போது உடல் சூடு நல்லா குறையும். அந்த வெட்டைன்னு சொல்லுவோம்ல, அதுவும் சரியாகும். மொத்தத்தில் பெண்களுக்கு உகந்த ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு பூ இது. இதை இன்னொரு முறையில் மற்றொரு முறையில் இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா திரிபலா சூரணம், திரிகடுகு சூரணம் சம அளவு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு அது ஒரு 100 கிராம் வச்சுங்களேன். இந்த பூவை காய வச்சு சூரணமாக்கி இது ஒரு 20 கிராம், அந்த 100 கிராம்ல இது ஒரு 20 கிராம் அளவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மிகை தைராய்டு, குறை தைராய்டு, அதாவது ஹைப்போ தைராய்டு, ஹைப்பர் தைராய்டுன்னு சொல்லுவாங்க. 2 பேருமே இதை எடுத்துக்கலாம். காலையில ஒரு 1/4 ஸ்பூன் 1 கிராம், இரவு ஒரு 1 கிராம் அளவு வெந்நீர்லயோ தேன்லயோ குழைச்சி சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அந்த மிகை தைராய்டும் சரி, குறை தைராய்டு, ஹைப்பர் ஹைப்போ 2மே சரியாகும். திரிபலா, திரிகடுகு பிளஸ் இந்த பூவோட காய்ந்த சூரணம், காய வச்சு எடுத்த சூரணம் ஒன்னா கலந்து வச்சுக்கிட்டு ரெகுலரா எடுத்துக்கிட்டு வரலாம். ஏனர்களே, தைராய்டுக்கு ஒரு அற்புதமான தீர்வு சொல்லியிருக்காரு. இதனுடைய இலை பார்த்தீங்கன்னாக்க தைராய்டு கிளாண்ட் மாதிரியே இருக்கும், பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்கும். அதை நீங்க பார்த்துருப்பீங்க, வீடியோலையும் ஐயா காமிச்சிருப்பாரு. அதனால இயற்கை நம்முடைய உள்ளுறுப்புகள் எப்படி இருக்கோ அது மாதிரியான மூலிகைகளே தேர்ந்தெடுத்து கொடுக்குது. அது மாதிரி நட்ஸுகளா இருக்கும். அதெல்லாம் சாப்பிடும்போது அந்தந்த ஆர்கன்ல அதிகமா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்படி கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை எனக்கு படிப்பறிவே இல்லைனாலையும் இப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொல்ல வரேன். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். ஒருவேளை உங்களுக்கும் தைராய்டு இருக்கு, இதுக்கான சிகிச்சைகள் எடுத்துட்டு இருக்கேன், எங்குமே போய் சரியாகல அப்படின்னா கீழே போற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இயற்கையான சித்த வைத்திய முறையில நிறைய மருந்துகளுக்கு படிச்ச படுதாரி மருத்துவம்லாம் வாங்கி பயனடைங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.